இது தாமிர கரைசல் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சூடுபடுத்தினோம்னா நிறமற்ற தூளாக மாறிடும். அதிலே இது வந்து நீர் சேர்த்தோம்னா திருப்பி நீல நிற கரைசலாக மாறிடும். இது ஏன்னா இதில் உள்ள நீர் மூலக்கூறு சூடுபடுத்தையில் போயிடும், நீர் சேர்க்கையில் திருப்பி நீல நிற கரைசலாக ஆயிரும். போகுது, அதனால இப்போ வெள்ளை கலரில் மாறுது, நிறமற்ற தூளாக மாறுது. இப்போ நீர் மூலக்கூறு சேர்க்கறனால இது நீர கரைசலாக மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரி நெகிழி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வினிகர், கிளிசரின், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் நீர். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கிளிசரின் சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா ஜெல் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல் பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு அலுமினிய தட்டோ இதுலேயோ மாற்றிட்டு அது கூட